கின்ன சாதனைக்கு சொந்தக்காரி தமிழ் திரைப்பட உலகின் அபூர்வ நடிகை ஆச்சி மனோரமாவின் அபூர்வ தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நகைச்சுவை, குணச்சித்திரம், பாடல் என அனைத்து துறைகளிலும் கலக்கியவர்தான் நடிகை மனோரமா. காலத்தால் அழிக்க முடியாத அளவிற்கு அவரது படத்தின் கதாபாத்திரங்கள் என்றென்றும் நம்முடைய மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. நகைச்சுவை பாத்திரங்கள் மட்டுமின்றி குணச்சித்திர பாத்திரங்களிலும் கோலோச்சுவர்தான் ஆச்சி மனோரமா. பல்வேறு இசையமைப்பாளர்களோடு இசையில் வெவ்வேறு ரகமாக பாடியும் சிறப்பு சேர்த்துள்ள ஒரு முழுமையான கலைஞர் மனோரமா அவர்கள். காசி கிழக்குடையார் ராமாமிர்தம் அம்மாள் தம்பதியருக்கு 1939 ஆண்டு திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்குடியில் பிறந்தவர் மனோரமா அவர்கள். பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் கோவிந்தம்மாள். குடும்ப சூழல் காரணமாக 12 வயதில் மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். நாடக நடிகையான போது அவருக்கு மனோரமா என்ற பெயர் சூட்டப்பட்டது. யார் மகன் என்ற நாடகம்தான் இவருடைய முதல் நாடகம். அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி நாடகத்திலும் அவரோடு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், ஓர் இரவு நாடகங்களிலும் நடித்திருக்கிறார். 5000க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்திருக்கிறார் ஆச்சி மனோரமா. இதனைத் தொடர்ந்து 1958 மாலையிட்ட மங்கை என்ற படத்தின் மூலமாக சினிமாவுக்குள் நுழைந்தார் மனோரமா. கவிஞர் கண்ணதாசன் தான் இவரை சினிமாவுக்கு அழைத்து வந்தார். முதல் படமே காமெடி ரோலில் கலக்கிவிட்டார். அந்த காலகட்டத்தில் நகைச்சுவை நடிகர் நாகேஷுடன் மனோரமா தோன்றினார். தியேட்டரையே சிரிப்பலையில் மூழ்கடித்தவர் ஆச்சி மனோரமா. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் சிங்களம் என 6 மொழி படங்களில் நடித்து அசத்தினார். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி ஆகியோரோடு மனோரமா நடித்த ஜில் ஜில் ரமாமணி என்ற கேரக்டர் அந்த காலத்திலேயே மிக பிரபலமாக இருந்தது. சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் மனோரமா நடித்த கண்ணம்மா என்ற பாத்திரத்தின் பெயர் இதுதான். கேட்ட உடனேயே நீ கம்முனு கெட என்ற வசனம் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். ஆயிரக்கணக்கான படங்களில் நடித்தாலும் மனோரமாவின் படங்களில் மறக்க முடியாதது இந்த கண்ணம்மா கேரக்டர் தான். தமிழ் திரையுலகினர் மற்றும் ரசிகர்களால் ஆச்சி என அழைக்கப்பட்ட மனோரமா இந்திய திரைப்படத்துறையில் மாபெரும் சாதனை படைத்த, காலத்தால் அழித்துவிட முடியாத புகழை பெற்ற ஒரு நடிகை. மிகச்சிறந்த நடிப்பாற்றல், தெளிவான வசன உச்சரிப்பு, கணீர் என்ற குரலில் பாட்டு என அவரது பன்முக திறமைகள் அவரை சுமார் 1/2 நூற்றாண்டு காலம் திரையுலகில் அசைக்க முடியாத ஆளுமையாக வைத்திருந்தது. தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், இந்தி உள்பட 1000 படங்களுக்கு மேல் நடித்து கிண்ண சாதனை படைத்திருப்பவர் மனோரமா. காலத்தால் அழிக்க முடியாத அன்புக்குரிய ஆட்சியாக வலம் வந்த மனோரமா 2015 ஆண்டு அக்டோபர் 10 என்று மறைந்தார். மனோரமா மறைந்தாலும் அவரது நடிப்பு மக்களால் என்றென்றும் மறக்க முடியாது. அதன் நினைவுகளை அழிக்க முடியாது. மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.